ஹாய் ஒருவன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபேனை போட்டு விட்டானுங்க உள்ளார. இருங்க, நாய்ஸியாக இருக்குது. சரி, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, 11th எக்கனாமிக்ஸு நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் போய் லாஸ்ட் நைட்டு. ஸோ இது பழைய பிடிஎஃப் தான் இப்படி அடிச்சிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த கொஷின்ஸ் படித்தாலே 7 5 மார்க் எழுத முடியும். அண்ட் கடைசி வந்து சம்மு கேட்கலாம். ஓகேவா, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிக்கூடாது என் மேலே. ஏன்னா மேக்ஸு கட் ஆஃப் சப்ஜெக்ட்னால அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக போச்சு. 10த்துக்கும் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். எங்களை பார்த்தா மனுஷனாக தெரியலங்க சார். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் மனுஷங்க, ஏன்னா +2 உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்காண்டி தான் இது இப்போவும் நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போவும் ஒன்றும் குறைஞ்ச போல இப்போ இருந்து படித்தா கூட டாப் மோஸ்ட் ஒரு 10 to 15 12 கொஸ்டின் சொல்கிறேன். அதை படிச்சினாலே 5 5 மார்க் எழுதிடலாம். ஆனால் நான் இங்கே மார்க் பண்ணி இதை படித்தாலே 7 5 மார்க் எழுதிடலாம். ஓகேவா. ஸோ 2 மார்க் 3 மார்க் படிக்க முடியலன்னா 12 சாப்டரில் நான் கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டன்ட். 12 சாப்டருமே படிக்க முடியலன்னா ஒரு 7 சாப்டரை உருப்படியாக படிச்சுட்டு போ. 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதிடலாம். இல்லை சார், அதை விட கம்மியாக சொல்லுங்கன்னா நான் சாப்டர் வரையாக தான் சொல்ல முடியும். உனக்கு பிடிச்ச ஒரு 5 சாப்டராக அட்லீஸ்ட் படிச்சுட்டு போ. ஒரு 4லேருந்து 3 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். ஓகே, எல்லாமே எழுதணும்னா நீ 12 சாப்டர் கொடுத்துருக்கேன். 5 மார்க் ஃபஸ்ட்டு சாப்டரில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். இந்த கொஸ்டின்லேருந்து லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமினிஷிங் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகாயின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். முடிஞ்சால் அதையும் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் அவுட் ஏபிசி, இது ரொம்ப ஈஸி. ரிலேஷன் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர்க்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் ஓரியன்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த கிராஃபெல்லாம் கரெக்டாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கிராஃபை தப்பாக போட்டுட்டு சும்மா நீங்கள் கதை எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கிராஃபை கரெக்டாக போட்டு பாதி மார்க் கொடுத்துருவாங்க. அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அண்ட் சாப்டர் 5 3மே இம்பார்ட்டன். ஒலிகோபோலி, மோனோபோலி, ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஆர் டிட்டர்மைன்ட். இது 3 தியரி, கீனிசன் தியரி, ரெகார்டன் தியரி, லோனபிள் ஃபண்ட் தியரி 3மே இம்பார்ட்டன் தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மினரல்ஸ் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன் தான். பட் ஜவஹர்லால் நேரு, காந்தி ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முடியாத 2 பார்த்துரு. சாப்டர் 8 எஸ்எஸ்ஐ, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 ஏப்ரல் 2மே இம்பார்ட்டன் தான். 9th சாப்டர் செஸ்ஸு, இஎக்ஸ்ஐமே ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன் தான். சாப்டர் 10 ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி ஆர் பெக்குலியர் 2மே இம்பார்ட்டன் தான். ரொம்ப முடியாத ப்ராப்ளம்ஸாக படிங்க. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னு தமிழ்நாடு, வேரியஸ் சோர்ஸ் எனர்ஜி இன் தமிழ்நாடு 2 கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து 2மே படிச்சிரு. அப்புறம் சம்மு எக்ஸாம்பிள் 12.10, 37, 31, 33 இந்த சம்மையாவது பார்த்துட்டு போ. கண்டிப்பாக இந்த சம்மை எழுதிடலாம். நல்லா படிக்கணும், எல்லாமே பாருங்கள். சரிங்க சார், எங்களுக்கு ஒரு 5 5 மார்க் எழுத சொல்லுங்கள். நீங்கள் வந்து வீடியோவே போடலை. 7 5 மார்க் சொல்லிட்டீங்க. 5 5 மார்க் ஃபஸ்ட் லெசன் படிச்சிரு, செகண்ட் சாப்டர் படிச்சிரு, அதுக்கப்புறம் இது சாப்டர் 4 படிச்சிரு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிரு, அதில் வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தியரி படிச்சிரு 3, அதுக்கப்புறம் இது படிச்சிரு, இந்த லெசன் படிச்சிரு 8th சாப்டர், அதுக்கப்புறம் 9th சாப்டர்லேயும் ஒன்று வந்துடும், அதுக்கப்புறம் 11th சாப்டர்லேயும் ஒன்று வந்துடும். அவ்வளோதான். உன்னால் 5லேருந்து 6 எழுதுற கூட வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்னது. ஓகேவா. ஸோ 12th சாப்டர் முடிஞ்ச அந்த சம் பார்த்துட்டு சும்மா அட்டன் பண்ணாலே 3 மார்க் கிடைக்கும். ஏன்னா அந்த டெல்டாலாம் போட்டு நீ பண்ணாலே 3 மார்க் கிடைக்கும். 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1 2 3 இவ்வளோ சாப்டர் கொடுத்துருக்கல, நீ நல்லா தெரிஞ்ச ஒரு 5 சாப்டர் படித்தாலே 3 2 மார்க் 3 3 மார்க் எழுதலாம். இல்லை 7 சாப்டர் படிக்கணும் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். 12 சாப்டரும் படிக்கிறேன்னா 12 சாப்டருக்குமே நான் கொடுத்துருக்குறேன், படிச்சுக்க. எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து படிச்சுக்க. எனக்கு தெரிஞ்சு எது ஈஸி அப்படின்னா ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் 11, 12, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 10 சொல்லலாம், 9 சொல்லலாம். இதெல்லாம் ஈஸி தான். ஸோ ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணியிருப்பேன் பாரு. அந்த சாப்டரே படிச்சுட்டு போ. இல்லை எல்லாமே படிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பண்ணு. ஓகேவா. ஆனால் ஒரு சாப்டரில் இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லாமல், அதாவது சொல்லியிருக்கேன், இதிலே கம்மி பண்ணி படிச்சுக்காத. இப்போது இந்த சாப்டர் உதாரணத்துக்கு படிக்கிறேன், இந்த 3 சாப்டர் படிக்கிறேன், இந்த 3 சாப்டர் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதை படி. நீ வந்து அதுலேயும் ஒரு 2 கொஸ்டின் விட்டுட்டு போகாத, வந்துடும். ஓகேவா. ஸோ நீ 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா. நீ வந்து இந்த சாப்டர் வரையாக போகிறேன்னா போய்க்கோ. படிக்க முடியாத பையனாக இருந்தால் 5 மார்க் படித்து 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார் ஒரு 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 7லேருந்து 8 கொஸ்டின் சொல்லுங்கள் சார். அதுக்குமே சொல்கிறேனே, ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஃபஸ்ட் சாப்டர் படிச்சுக்கோ, செகண்ட் சாப்டர் படிச்சுக்கோ பாரு. அடுத்தது 6வது சாப்டர் படிச்சுக்கோ, 8வது சாப்டர் படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் 11வது சாப்டர் படிச்சுக்கோ, 9வது சாப்டர் படிச்சுக்கோ. ஏன்னா 9 11 ஸ்கிப் பண்ண முடியாது, கதை எழுதிக்கலாம். 9ல் வந்து 5 பாயிண்ட் தான். ஆனால் 11ல் வந்து கதை எழுதிக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி 2 பாயிண்ட் எழுதிக்கலாம் ஹெட்டிங் போட்டு. எனர்ஜி சோர்ஸ்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட், விண்டு, தெர்மல் அப்படின்னு சொல்லி நம்ம சோலார் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டமேனி கதை எழுதிக்கலாம். மார்க் கொடுத்துருவாங்க. அதனால தான் அது செலக்ட் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி படிச்சிருங்க. கன்ஃபார்மாக நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும். 11ங்கிறனால கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. ஓரளவுக்காக நல்லா படிச்சு எழுதுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ.